திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அவருடைய அற்புதமான திருப்பதிகங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். பரிதி நியமம் சென்று தீந்தமிழ் பதிகம் பாடிய புகழியார் திருப்புவனூர் சென்று பெருமானை வணங்கிய பின் ஆவூர் பசுபதீஸ்வரம் என்னும் இந்த அற்புதமான திருத்தலம் அடைகிறார். அங்கு அவர் அருளிய பதிகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தலத்திறைவன் பசுபதீஸ்வரர், இறைவி மங்களநாயகி, தீர்த்தம் பிரம்ம காமதேனு தீர்த்தங்கள், ஸ்தல விருட்சம் அரசமரம், பண் நட்டப்பாடை, 1ஆம் திருமுறை 8வது பதிகம். முதல் பாடல். புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைப்படுவார் தம் மனத்தார் திங்கள் கண்ணியர் என்றென்று காதலாளர் கைதொழுது ஏத்த இருந்த ஊராம் வெண்ணுயர் மாளிகை மாடவீதி விரை கமல் சோலை கலாவி எங்கும் பன்னியல் பாடலராத ஆவூர் பசுபதீச்சரம் பாடு நாவே. பாடலுடைய பொருள்: புண்ணியர் செல்வமுடையவர், பூதகணங்களின் தலைவர், அணுகி பக்கம் சார்பவரின் மனத்தில் பொருந்துபவர், பிறைமதியை சூடுபவர் என பலவாறு அன்பர்கள் கைதொழுது போற்றும் ஊர். உயர்ந்த மாளிகைகளும் மாட வீதிகளும் மற்றும் மனம் கமழும் சோலைகள் பார்த்து எல்லா இடங்களிலும் பன்னிசை மேவும் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கும் ஆவூர். இத்தகு ஊரில் விளங்கும் பசுபதீச்சரத்தை நாவானது பாடி போற்ற வேண்டும். 2வது பாடல். முத்தியர் மூப்பிலர் ஆப்பினுள்ளார் முக்கணர் தக்கன் தன்வேள்வி சாடும் அத்தியர் என்றென்று அடியர் ஏத்தும் அயன் அணங்கொடு இருந்த ஊராம் தொத்தியலும் பொழில் மாடுவண்டு துதைந்து எங்கும் தூமது பாய கோயில் பத்திமை பாடலராத ஆவூர் பசுபதீச்சரம் பாடு நாவே. பாடலுடைய பொருள்: முக்தி தருபவர், முதுமையற்றவர், கன்றாப்பூர் எனும் தலத்தில் உள்ளவர், முக்கண்ணர், தக்கன் புரிந்த தகாத வேள்வியை அழித்த யானையை ஒப்பர் என பலவாறு அடியார்கள் போற்றும் தலைவன் உமையுடன் விளங்கும் இடம். மலர் கொத்துகளாய் விளங்கும் சோலைகளின் அருகில் வண்டுகள் படித்து நல்ல தேனை சேகரிக்க அது பெருக்கெடுத்து பாயும் கோயில். பக்தி பாடல்களை இடைவிடாது இசைக்கும் ஆவூரில் மேவும் பசுபதீச்சரம் ஆகும். அதனை நாவானது பாடி போற்ற வேண்டும். 3வது பாடல். பொங்கி வரும் புனல் சென்னி வைத்தார் போம் வழிவந்து இழிவு ஏற்றுமானார் இங்குயர் ஞானத்தர் வானோர் ஏத்தும் இறைவர்
என்றும் இருந்த ஊராம் தெங்குயர் சோலை சேர் ஆலை சாலி திளைக்கும் விளைவயல் சேரும் பொய்கை பங்கைய மங்கை விரும்பும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே. பாடலுடைய பொருள்: பொங்கி வரும் புனலாகிய கங்கையை தலையில் வைத்தவர். மானிடராய் தோன்றி பிறவி தலையிலிருந்து அறுபட்டு ஏற்றும் கொண்டவர்களுக்கும் உயர்ந்த ஞானிகளுக்கும் வானோரும் போற்றுபவர். எங்கும் விளங்கும் தென்னை மரங்களும் கரும்பும் செந்நெல்லும் தழைத்து வளர வயல்களும் நீர்நிலையை பெருக்கும் குளங்களும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகள் விருப்பம் கொள்ளும்படி அவ்வூர் உள்ளது. அத்தகு ஊர் ஆவூர். அவ்வூரில் உள்ள பசுபதீச்சரத்தை நாவானது பாடி போற்ற வேண்டும். 4வது பாடல். தேவியோர் கூறினர் ஏறது ஏறும் செலவினர் நல்குரவு என்னை நீங்கும் ஆவியர் அந்தணர் அல்லல் தீர்க்கும் அப்பனார் அங்கே அமர்ந்த ஊராம் பூவியலும் பொழில்வாசம் வீச புரிகுழலார் சுவடு ஒற்றி முற்ற பாவியல் பாடலராத ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே. பாடலுடைய பொருள்: உமையை ஒரு கூறாக கொண்டவர். இடவ வாகனத்தில் ஏறி அமர்ந்து அடியார்களிடம் சென்று காட்சி நல்குபவர். வறுமை என்னை வந்து பற்றாதபடி பாதுகாப்பவர். உயிர் அணையர் அந்தணர் அல்லல்களையும் அனைத்து துன்பங்களையும் களைவிக்கும் அப்பனவர். அப்பிரான் அமர்ந்து விளங்கும் ஊர் யாதனில் மலரின் மனத்தினை சோலைகள் பெறவும் மகளிர் தம் கால்களால் தாளத்தை எழுப்பவும் தேர்ந்த இசையால் பாடல்கள் ஒலிக்கும் பசுபதீச்சரமே ஆகும். ஆண்டுள்ள பிரானை நாவார போற்றி பாட வேண்டும். 5வது பாடல். இந்து அணையும் சடையார் விடையார் இப்பிறப்பு என்னை அறுக்கவல்லார் வந்து அணைந்து இன்னிசை பாடுவார் பால் மண்ணினர் மண்ணி இருந்த ஊராம் பொந்து அணையும் குழலார் விழவில் கூட்டம் இடையிடை சேரும் வீதி பந்தனையும் விரலார் தம் மாவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே. பாடலுடைய பொருள்: இளம் மதியை சடையில் கொண்டவர். இடப வாகனர். பிறவி எனும் தலையிலிருந்து அறுத்து விடுபவர். திருக்கோயிலை நாடி வந்து இசையுடன் பாடும் அடியார்களிடம் வந்து பொருந்தி விளங்கும் ஊர் எனப்படுவது விழாக்காலங்களில் மலர் கொத்துகளை கூந்தலில் அணிந்தும் கூட்டம் கூட்டமாக சேரும் பெண்கள் கொண்ட வீதிகளை உடைய ஊர் ஆவூர். ஆண்டு வாழும் மகளிர் சுறுசுறுப்பான பந்தாட்டத்தை விரும்புபவர்கள். அங்கு எழுந்தருளியுள்ள பசுபதீச்சரத்தை நாவானது போற்றி புகழ வேண்டும். 6வது பாடல். குற்றமறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார் ஒற்றை விடையினர் நெற்றிக் கண்ணார் உரை பதியாகும் செறிகொள் மாடம் சுற்றிய வாசலின் மாதர்விழா சொற்கவி பாட நிதானம் நல்க பற்றிய கையினர் வாழும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே. பாடலுடைய பொருள்: பாவச் செயல்களை நீக்கிய வத்தம் உள்ளத்தில் உரைபவர். தம்மை வணங்கும் அடியார்களுக்கு அவர்கள் விரும்பும் ஏது அணையும் தருபவர். இடப வாகனர் நெற்றிக்கண்ணர். இத்தகையார் உரையும் இடம் நெருங்கிய மாடங்களை உடைய வாயிலின் முன் திருவிழா காலங்களில் பெண்கள் சொல்லலங்கார பாடல்களை இசைக்க அவற்றிற்கு பரிசாக பொன்னும் மணியும் வழங்கும் கரங்களை உடையவர்கள் வாழும் ஆவூரே. அத்தகு வளமிக்க ஊரின் கண் எழுந்துள்ளது பசுபதீச்சரம். அதனை நாவானது போற்றி பாட வேண்டும். 7வது பாடல். நீருடையார் நெடுமால் வணங்கும் நிமிர்சடையார் நினைவார்த்தம் உள்ளம் கூருடையார் உடை கோவணத்தார் குவலயம் ஏத்த இருந்த ஊராம் தாருடை வாழையில் கூழை மந்தி தகு கனி உண்டு மிண்டு இட்டு இனத்தை பாரிட பாய்ந்து பயிலும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே. பாடலுடைய பொருள்: திருநீர் அணிந்த நல்மேனியர். உலகினை அளந்தவரான திருமாலால் வணங்கப் பெறுபவர். தம்மை நினைந்து வணங்கும் நல்லடியார் உள்ளத்தில் உரைபவர். கோவண ஆடையினை உடையவர். இத்தகு பெருமான் உலகெல்லாம் போற்றுமாறு விளங்கும் இடமாவது மந்திகள் வாழைக்கனிகளை உண்டு மகிழ்ந்து தம் இனத்தோடு மேவும் ஊர் ஆவூரே. அவ்வூரின் கண் ஈசன் வழங்கும் பசுபதீச்சரத்தை நாவானது பாடி போற்ற வேண்டும். 8வது பாடல். வெண்டலை மாலை விரவி பூண்ட மெய்யுடையார் விரலார் அரக்கன் வண்டமர் பூமுடி செற்று உகந்த மைந்தர் இடம் வடமோங்கி எங்கும் கண்டவர் சிந்தை கருத்தின் மிக்கார் கதியருள் என்று கையார கூப்பி பண்டலர் கொண்டு பயிலும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே. பாடலுடைய பொருள்: வெண்மையான தலையும் மாலையும் கலந்தணிந்த திருமேனியர். வலிமை கொண்ட அரக்கனின் தலையை துன்புறுமாறு செய்த பேரழகர். அவருடைய இடம் வளம் பெருகி கண்டவர் சிந்தை கருத்தின் மிக்கவர்.
கதி நாங்களே என கைகளை தலைமேல் கூப்பி தொழுபவர்களுக்கு பண்டு அலர் கொண்டு பயிலும் ஆவூரில் உள்ள பசுபதீச்சரத்தை நாவால் போற்றிப்பாடு. 9வது பாடல். மாலும் அயனும் வணங்கி நேழ மற்ற அவருக்கு எரியாகி நீண்ட சீலமறிவு அரிதாகி நின்ற செம்மையினார் அவர் சேரும் ஊராம் கோல விழாவின் அரங்கு அதேறி கொடியிடை மாதர்கள் மைந்தரோடும் பாலனவே மொழிந்து ஏத்தும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே. பாடலுடைய பொருள்: திருமாலும் நான்முகனாலும் வணங்கி தேடியும் இறைவனை காணாராய் பின்னர் அவர்கள் இறந்து வேண்டிட நீண்ட நெடும் சோதி பிழம்பாய் அடியார்களுக்கு எளிமையாயிருக்கும் சீலம் கொண்டவர். அச்சீலம் கொண்ட ஊர் விழாக்களில் மகளிர் தம் கேழ்வருடன் சேர்ந்து இனிமையோடு போற்றி பரவும் ஆவூரே. இத்தலத்தில் உள்ள பசுபதீச்சரத்தை நாவால் போற்றி பாடுக. 10வது பாடல். பின்னிய தாழ்சடையார் பிதற்றும் பேதையாராம் சமன் சாக்கியர்கள் தண்ணியலும் உரைகொள்ள கில்லா சைவர்தடம் தளவேறு சோலை துண்ணிய மாந்தரும் மைந்தர் தாமும் சுனையிடை மூழ்கி தொடர்ந்த சிந்தை பண்ணிய பாடல் பயிலும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே. பாடலுடைய பொருள்: தலைமுடியை பின்னி தொங்கவிட்ட நிலையில் சடையை கொண்ட சமணர்கள் சாக்கியர்கள் ஆகிய இவ்விருவர்களும் தம்மை பற்றி கூறும் உரைகளை செவி மடுக்காமல் சைவர் வாழும் பதி யாதெனில் முல்லை மலர் சோலை செறிந்த சுனையில் பெண்டிரும் அவர் தம் கணவரும் மூழ்கி நீராடி சிந்தை பதிந்த நிலையினராய் பக்தி பாக்களை பாடி பயிலும் ஆவூரே. இத்தலத்தில் உள்ள பசுபதீச்சரத்தை நாவால் போற்றி பாடுக. இப்போ பதிகத்தினுடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். என் திசையாரும் வணங்கி ஏத்தும் எம்பெருமானை எழில்கொள் ஆவூர் பண்டுரியார் சிலர் தொண்டர் போற்றும் பசுபதீச்சரத்து ஆதி தன்மேல் கண்டல் கண் மிண்டிய காணல் காழி கவுனியன் ஞானசம்பந்தன் சொன்ன கொண்டு இனிதா இசைப்பாடியாடி கூடும் அவர் உடையார்கள் வானே. பாடலுடைய பொருள்: 8 திசைகளில் பறந்தும் விரிந்தும் வாழும் மக்களால் வணங்கி போற்ற பெறும் எம்பிரானின் எழில் கொண்ட ஆவூரில் வழி வழியாய் பண்டை காலத்திலிருந்தே உரிமையும் உறவும் கொண்ட தொண்டர்கள் போற்றி வழிபடுகின்றனர். அத்தகு பெருமை கொண்ட ஆவூர் பசுபதீச்சரத்தின் இறைவன் உறையும் இடத்தில் கவுனிய கோத்திர மரபினை சார்ந்த ஞானசம்பந்தன் பாடிய இத்திருப்பதிகத்தை இனிதாய் இசையோடு பாடியும் ஆடியும் கூடி விளங்கும் தொண்டர்கள் சிறப்பு அடைவார்கள். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திரு ஆவூர் பசுபதீச்சரம் இந்த தலத்தில் அவருடைய அற்புதமான பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.